வெல்கம் டு டியூட்டர். இந்த பதிவில் இங்கிலீஷ் கிராமரில் கிளாஸஸ் அண்ட் பிரேசஸ் பார்ட் 1 இதை பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் எ கிளாஸ்? கிளாஸ் அப்படின்னா என்ன? A class is a group of words that contains a subject and a finite verb giving a complete meaning. Class அப்படின்னு சொல்லக்கூடியது group of words, அதாவது பல்வேறு வார்த்தைகள் இணைந்த ஒரு வாக்கியமாக இருக்கும். அதில் சப்ஜெக்டும் இருக்கும், அதே நேரத்தில் finite verb அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டுமே இருக்கும். அதே சமயம் அந்த வாக்கியம் கம்ப்ளீட் மீனிங் உடையதாக இருக்கும். அதைத்தான் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ சப்ஜெக்டா என்ன நமக்கு தெரியணும்ல. அப்போ வாட் இஸ் எ சப்ஜெக்ட்? எ சப்ஜெக்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் அ பர்சன் ஆர் திங் பெர்ஃபார்மிங் த ஆக்ஷன் ஆர் வெர்ப் இன் எ சென்டென்ஸ். சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வாக்கியத்தில் ஒரு நபரோ அல்லது ஒரு பொருளை பற்றியோ நாம் சொல்லும் பொழுது அதை செய்யக்கூடிய ஆக்ஷன், அதாவது அதனால் செய்யப்படக்கூடிய ஆக்ஷன், அந்த பர்சன் தான் அல்லது அந்த திங்ஸ், அதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ஜெனிஃபர் வாக்டு டு த ஸ்டோர். ஹியர் ஜெனிஃபர் இஸ் அ சப்ஜெக்ட். இப்போ ஜெனிஃபரை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். ஜெனிஃபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வாக்டு டு த ஸ்டோர்ஸ், அதாவது அந்த ஸ்டோருக்கு நடந்து சென்றார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே யாரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேர்ள், அவங்கள பற்றி சொல்கிறோம். அதனால் இது சப்ஜெக்ட். செயலை செய்பவர் யாரோ அவரை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். The course fee does not include materials. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதை பற்றி சொல்கிறாங்கன்னா இந்த கோர்ஸ் ஃபீயை பற்றி தான் சொல்கிறாங்க. அங்கே நம்ம பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது கல்லூரியிலேயோ நம்ம கட்டக்கூடிய அந்த கோர்ஸ் ஃபீ இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்கிறாங்க. இந்த கோர்ஸ் ஃபீ டஸ் நாட் இன்க்ளூட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா அங்கே நம்ம கட்டக்கூடிய அந்த பணம், கோர்ஸ் ஃபீன்னு சொல்லக்கூடிய பணம் ஒன்லி கோர்ஸ் ஃபீ மட்டும்தான். அதில் வேறு எந்த ஒரு மெட்டீரியல்ஸ், அதாவது புக்ஸு, யூனிஃபார்ம், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் அதில் அடக்கமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதை பற்றி இங்கே சொல்கிறோம் அப்படின்னா கோர்ஸ் ஃபீயை பற்றி சொல்கிறோம். அதனால கோர்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே சப்ஜெக்ட். அடுத்ததாக வாட் இஸ் எ ஃபினைட் வேர்ப்? ஃபினைட் வேர்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? எ ஃபினைட் வேர்ப் இஸ் ஆல்வேஸ் ஒன் வேர்டு. இது வந்து எப்பொழுதும் ஒரே வார்த்தையாக தான் இருக்கும். இட் வில் பி அ ஸ்டாண்டர்ட் வேர்ப் இன் த ப்ரெசன்ட் டென்ஸ். அதே நேரத்தில் ஸ்டாண்டர்டு வேர்ப் இருக்கும், அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும், பாஸ்ட் டென்ஸ்லையும் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரைட், ப்ளே, சிங், டான்ஸ், ஈட், அந்த மாதிரி வரக்கூடிய ப்ரெசன்ட் டென்ஸ். அதே சமயம் பாஸ்ட் டென்ஸ்லையும் இருக்கலாம். இப்போ ரைட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் ரோட் அப்படின்னு சொல்கிறோம், ப்ளே பாஸ்ட் டென்ஸு பிளேய்டு அப்படின்னு சொல்கிறோம், சிங் அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் சாங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எ ஃபினைட் வெர்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே வார்த்தையாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அது ஸ்டாண்டர்டு வெர்பாக அது ப்ரெசன்ட் டென்ஸ்லையோ அல்லது பாஸ்ட் டென்ஸ்லையோ இருக்கும். அதே சமயம் an auxiliary verb in the present or past. auxiliary verb சொல்கிறோம் இல்லையா, am, is, was, are, were, has, have, had, does, do or did, இது எல்லாமே ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லக்கூடியது. இவையும் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்லையும் இருக்கும், பாஸ்ட் ஃபார்ம்லையும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் கிளாஸ், பீப்புள் செலப்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடியது சப்ஜெக்டு, செலப்ரேட் அப்படிங்கிறது ஃபினைட் வேர்ப், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது செலப்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பாஸ்ட்லையும் இருக்கலாம், செலப்ரேட்டட் அப்படின்னு இருந்தாலும் அது ஃபினைட் வேர்பு தான்.
பீப்புள் செலிப்ரேட் பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட், செலிப்ரேட் பொங்கல் என்பது ப்ரெடிகேட் ஆகும். ப்ரெடிகேட் சொல்கிறோம் இல்லையா, அவங்க என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னா பொங்கல் கொண்டாடுறாங்க. அப்போ முதல்ல சொன்ன வாக்கியத்துக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. முதல்ல சொன்ன வாக்கியம் சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் தான் இருக்குது. பீப்புள் செலிப்ரேட் அப்படின்னாக்க மக்கள் கொண்டாடுகின்றார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் மட்டும்தான் இருக்குது. ஆக அதை சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். பீப்புளை செலிப்ரேட் அப்படின்னு சொல்கிறது ஃபினைட் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயம் ரெண்டாவது எக்ஸாம்பிளில் பீப்புள் செலிப்ரேட் பொங்கல், அவங்க என்ன கொண்டாடுகின்றார்கள் அப்படின்னா பொங்கல் விழா கொண்டாடுகின்றார்கள். அப்போ இங்கே வரும் பொழுது பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடியது சப்ஜெக்ட், செலிப்ரேட் பொங்கல் என்பது ப்ரெடிகேட், அதாவது கம்பைண்டா என்ன கொண்டாடுகிறார்கள், பொங்கல் கொண்டாடுகின்றார்கள். பீப்புள் என்ன செய்கிறாங்க, பொங்கல் கொண்டாடுகின்றார்கள். அப்போ பொங்கல் கொண்டாடுகின்றார்கள் என்பது ப்ரெடிகேட். இதுவும் ஒரு கிளாஸ் எனப்படும். இப்போ பீப்புள் செலிப்ரேட் பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் ஒரு கிளாஸ். ஏன் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா இது முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது, கம்ப்ளீட் சென்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு கிளாஸ் எனப்படும். இது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஆகும். இதை இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பீப்புள் செலிப்ரேட் பொங்கல் விச் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட். இப்போ இவ்வாக்கியத்தில் 2 கிளாஸஸ் உள்ளன. 2 கிளாஸஸ் இருக்கு. இதில் பீப்புள் செலிப்ரேட் பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சென்டென்ஸ், விச் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட். அதாவது சென்டென்ஸ் ஆர் கிளாஸ் அப்படின்னு சொல்ல இல்லையா, விச் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது இன்னொரு கிளாஸ். அப்போ பீப்புள் செலிப்ரேட் பொங்கல் என்பது இண்டிபெண்டன்ட் கிளாஸ், முழுமையான அர்த்தம் இருக்கு பீப்புள் செலிப்ரேட் பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல. அதே சமயம் விச் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட், இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க எது ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. விச் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது முழுமையடையாமல் இருக்குது. இந்த வாக்கியத்தை நம்ம தனியாக பிரித்து பார்க்கும் பொழுது விச் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது எது எந்த விழா ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கு. அதனால இது டிபெண்டன்ட் கிளாஸ். அதாவது பீப்புள் செலிப்ரேட் பொங்கல் அப்படிங்கிற வாக்கியம் விச் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியத்தோட இணைந்து வந்தாதான் அது இண்டிபெண்டன்ட் கிளாஸாக இருக்கும். அதே சமயம் விச் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட் தனியாக பிரிக்கும் பொழுது அந்த வாக்கியம் டிபெண்டன்ட் கிளாஸ் என்று அழைக்கப்படுகிறது. தேர் ஆர் 2 types ஆஃப் கிளாஸஸ். 2 வகையான கிளாஸஸ் இருக்கு. தே ஆர் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆர் மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டும் ஒன்று தான். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம் அல்லது மெயின் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அதே சமயம் டிபெண்டன்ட் கிளாஸ் அல்லது சபார்டினேட் கிளாஸ். டிபெண்டன்ட் அப்படிங்கிறது இன்னொன்றை சார்ந்து வரக்கூடியது, அதனால அதை டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் ஆர் கம்ப்ளீட் சென்டென்சஸ். இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லக்கூடியது முழுமையான வாக்கியங்கள். தே கேன் ஸ்டாண்ட் அலோன் அண்ட் எக்ஸ்பிரஸ் அ கம்ப்ளீட் தாட். அந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியது தனிமையாக இருக்கக்கூடியது, தன்னிச்சையாக முழுமையான அர்த்தத்தை சொல்லக்கூடியதாக அமைவதால் அதை நாம் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு முற்று பெற்ற வாக்கியம். இது தனியாக முழு பொருள் தரும். More examples for independent classes. The dog likes my blanket. இப்போ இந்த சென்டென்ஸும் நமக்கு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. அதனால இதை நாம் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். The trees are beautiful. She likes to cook. Richard wanted to see a movie. John did not study for his test. Nick was tired after work. Jim read a book. We had planned to go to the beach today. My professor is intelligent. இந்த வாக்கியங்கள் அனைத்துமே முழுமையான அர்த்தத்தை கொண்டுள்ளதால் இவை இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இண்டிபெண்டன்ட் கிளாஸில் 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. முக்கியமான காம்போனன்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தே ஹாவ் அ சப்ஜெக்ட். அதில் மெயினாக இண்டிபெண்டன்ட் கிளாஸில் சப்ஜெக்ட் இருக்கும். தே டெல் த ரீடர் வாட் த சென்டென்ஸ் இஸ் அபவுட். அந்த சப்ஜெக்ட் அது எதை பற்றி சொல்லுகின்றது என்பதை குறிப்பதாக அமைகின்றது. அதான் தே ஹாவ் அ சப்ஜெக்ட்.
தே ஹாவ் அன் ஆக்ஷன் ஆர் ப்ரெடிகேட். அதே சமயம் அந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸில் ஒரு ஆக்ஷன் செயல் அல்லது ப்ரெடிகேட்னு சொல்லக்கூடியது இவை அமைந்திருக்கும். தே டெல் த ரீடர் வாட் த சப்ஜெக்ட் இஸ் டூயிங். அந்த சப்ஜெக்ட் என்ன செய்து அப்படின்னு சொல்லக்கூடியதாக அமையும். அது வந்து an ஆக்ஷனாக இருக்கலாம் அல்லது ஒரு ப்ரெடிகேட்டாக கூட இருக்கலாம். தே எக்ஸ்பிரஸ் எ கம்ப்ளீட் தாட். அது முழுமையான எண்ணத்தை வெளிப்படுத்தும். சம்திங் ஹேப்பன்ட் ஆர் வாஸ் செட். ஏதோ நடந்த விஷயங்கள் அல்லது சொல்லப்பட்ட விஷயங்கள் இவையே தான் இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸஸில் இருக்கக்கூடியது. அப்போ 3 வகையான காம்போனன்ட்ஸ் அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அல்லது சப்ஜெக்ட் மெயினாக இருக்கக்கூடும். அதை தொடர்ந்து an ஆக்ஷன் ஆர் ப்ரெடிகேட் சொல்லக்கூடியது இருக்கும். அதே சமயத்தில் முழுமையான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன நடந்தது அல்லது என்ன சொல்லப்பட்டது என்பதை குறிப்பதாக அந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் அமைந்திருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.